கோபம் வருவதில்லை என்று சொல்லுகிற மனிதனை காட்டிலும் தனக்கு வரும் கோபத்தை குறித்து உணர்கிற ஜனம் மேலானவர்கள். ஏனென்றால் அவர்கள் அதற்குரிய விடுதலையை தருபவர்கள் இருப்போம். எப்படி அந்த கோபத்தை அடக்க என்ன செய்யணும்னு சொல்லும்போது அதுக்கு விடுதலை கொடுப்பவங்கள்ட்ட சென்று பெற்றுக்கொள்ள முடியும். தேவப்பிள்ளையே, சரி, இந்த கோபம் வராமல் நாம் எப்படி வாழ முடியும் என்று கேட்கலாம். ஹல்லேலூயா. 2 விதங்களில் நாம் இதை கையாளலாம். ஒன்று, நாம் தேவனிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். இந்த ஜெப குறிப்பை தேவனிடம் கொண்டு செல்லணும். 2, தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனி ஜெபத்தில், தேவனே எனக்கு நீடிய சாந்தமுள்ள இருதயத்தை தாருங்க ஏசப்பா என்று உண்மையான மனதுடன் ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் கோபத்தன்மை உள்ள ஒவ்வொருவரும் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அதில் உண்மையாக 100க்கு 100 நம்ம ஜெபிக்கும் போது விடுதலை கொடுப்பார். தேவ ஆவியானவரின் பலத்தில் கோபத்தை அடக்க நீங்க பிரயாச